நான் சொல்றேன். நம்ம இது வரைக்கும் ஹிந்தி படத்தை ஓட்டியிருக்கோம், தெலுங்கு படத்தை ஓட்டியிருக்கோம், கன்னட படத்தை ஓட்டியிருக்கோம். முதல் முறையா ஒரு மலையாள படத்தை ஓட்ட வச்சிட்டீங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் பார்த்த படம்லாம் வந்து சும்மா காமெடியா இருக்குது, ஏதாவது ஃபன்னா ஏதாவது ஓட்டி இருந்திருப்பேன். பட் இந்த படம் மட்டும்தான் இன்னும் ஓட்டியே ஆகணும்டா அப்படின்ட்டு ட்ரிகர் பண்ண வச்ச படம் இது. சோதிக்காதீங்க. அது படத்துல வயலன்ஸ் வச்சா தப்பு கிடையாது, பட் வயலன்ஸே படமா எடுத்து வச்சாதான் மிகப்பெரிய தப்பு. நீ வயலன்ஸை காட்டுறானே தெரியுமா, அந்த இன்டென்ஷனை படத்துல கதையில காமிச்சு படம் எல்லாம் இருந்திருக்கும். அந்த ட்ரிகர் அது காரணம் படம் பார்த்துட்டு ஏன்டா அந்த கருமத்தை பார்த்தேன்ட்டு அவ்வளோ கடுப்பாகி இன்ஸ்டாலாம் ஸ்டோரி போகிற அளவுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆயிடுச்சு இந்த படம் பார்த்துட்டு. அது நைட் மேர் மாதிரி ஆயிடுச்சு இந்த படம். ஒன்று நைட் மேர்னா கெட்ட படமா சொல்லலாம், படத்தில் பின்னாடி சொல்கிறேன். இது இன்ட்ரோ தானே, கதையில் பின்னாடி சொல்கிறேன். ஓகே சொல்ஜஸ், யாரும் லைக் பண்ணிங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓரப்ப சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. படம் பேர் பார்த்தீங்கன்னா மார்கோ. இந்த வருஷம் ஆயிருந்துச்சு. இது மலையாள படம் தான். பொதுவாக மலையாள படத்துக்கு மேலே வந்து தனி மரியாதை இருக்குது. சில மலையாள படம் ஓட்ட சொல்லுவாங்க, சிலது பார்ப்பேன், அந்தளவு ஓட்டுறாவே பேசா இல்லை, சரி விட்டுருவோம் அப்படின்னா விட்டுருவேன். இதான் அந்த கிங் ஆஃப் கோதான்னு ஒரு படம், அது வேறு மாதிரி ஒரு பேர், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா. அந்த படத்தெல்லாம் வந்து ஓட சொன்னாங்க. நான் வந்து படம் பார்த்து ரொம்பலாம் என்ன பெருசாலாம் இல்லை, சரி விடு அப்படின்லாம் விட்டுருக்கேன். பட் இந்த படம் பார்த்துட்டு இதை ஓட்டலைன்னா இந்த ஷோ வச்சுக்கிறது மரியாதை இல்லைடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஹா ஓஹோன்ட்டு ஒரு காலத்தில் ட்விட்டரில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானே ஏதோ ஒரு படம் போல அதை வந்துச்சு போல நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இந்த படத்தை நீங்கள் கேட்டிங்கன்றதாக பார்த்தோம் பாருங்க, அப்போதான் இந்த படம் பார்த்து அவ்வளோ கடுப்பாயிடுச்சு. படத்தில் கதையும் ஒன்றும் கிடையாது, திரைக்கதையும் ஒன்றும் கிடையாது, ஆனால் படம் ஃபுல்லாக வயலன்ஸ் மட்டும் தான் கிடக்குது. படம் டைரக்டருக்கு ஒரு ஆசை, படம் வந்து கேஜிஎஃப் மாதிரி பழகணும், கேஜிஎஃப் ராக்கி மயமே பாடகணும் அப்படின்னு ஆசை. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லைண்ணா நீ ஆசைப்பட தப்பு கிடையாது, ஆனால் அதுக்காக ஒரு கருமத்தை கிண்டி வச்சுக்கிற பத்தியா, அதுதாங்க பிரச்சனையே. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. இதுக்கு நம்ம தலை உபேந்திர எடுத்த கப்சாவே எவ்வளவு மேலு. தேங்க்ஸ்பா. ஜாலியா பாதுகாத்து சிரிச்சுட்டு போயிருந்தா. இதை பார்த்து பழம விட்டிலடா நீங்க. படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவோட அண்ணன் ரெண்டு பேர் தான் மெயின் கேரக்டர். என்ன காமன்னா ஒருத்தன் முட்டா பீஸ், ஒருத்தன் மொரட்டு பீஸ். சாரி, ரெண்டு பேரும் முட்டா பீஸ் தான். படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு மர்டர் நடக்கும். அந்த மர்டர் வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தன் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பான். ஒருத்தன் கண்டுபிடிப்பான். ஓ இவன் தான் ஹீரோ போல நினைச்சிட்டு இருப்போம். பார்த்தா அடுத்த சாட்டை போட்டுருவானுங்க. ஓ அப்ப இவரு ஹீரோ இல்லையா? அவன் அப்படிதானே சொன்னா, பைபிள போய் சொல்லிட்டான் போல இருக்கு. படம் வந்து பசோட கொலை பண்ணாங்க தெரியுமா, அவனை பத்திர கதை கிடையாது. இவனை கொலை பண்ணாங்க தெரியுமா, அதை பத்திர கதை தான். அப்ப நான் மட்டும் இழுச்சவாடா. பொதுவாக பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பில்டப் காட்டுவாங்க, பில்டப் கோசம் ஓரா பேசுவாங்க. ஹீரோ அப்படிடா இப்படிடா அப்படிடா, ஹீரோ ஒரு வீரண்டா சுரண்டான்னு சொல்லுவாங்க. அவனுக்கு பசிச்சா அவன் சாப்பிடுவான், அவனுக்கு எப்போ பசிக்கும்னு கேட்காதீங்க, அவனுக்கு வெறி வந்ததுன்னா அவனுக்கு பசிக்கும். பட் அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட்டேஜ் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தலைவன் அப்படி இப்படின்னு சொல்லி தலைவனை படத்துலயே தலைவனை காட்டுறதுக்கு அரை மணி நேரம் ஆயிடுது. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. கரெக்டா அரை மணி நேரம் கழிச்சுட்டான் தலைவனே காட்டுறீங்க. என் தம்பியை கொண்டு போயிட்டீங்க, தம்பி கூட பழிவாங்க விட மாட்டேன்ட்டு அண்ணன் வந்து துடிச்சிக்கிட்டு இருப்பியா. இவனுக்கு மேலே ஒரு அண்ணன் இருப்பான். அந்த அண்ணன் நான் சொல்லாமன்னா மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க. பழிலாம் வாங்காதப்பா, அவன் போனா போகுண்டுப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பியா. நமக்கு இருக்குடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. சரிடா, நான் சொன்ன கதை அப்படியே பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ண ஆளை காட்டில் அதை அனுப்பிங்க, அதான் கிடையாது. எவன் கொலை பண்ணான்றதை ஆரம்பத்தில் காமிச்சிருவாங்க. கொலை பண்ண பரதேசி ஹீரோக்கு பக்கத்தில் உட்காந்து வந்துட்டு இருப்பான். ஹீரோ வந்து தேடுவான் தேடினே இருப்பான். அவன் தேடுறதுக்குள்ள பாதி படமே முடிச்சு போயிருது எவன் கொலைகாரன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த படத்துல இருக்கிறவரை எங்கன்னா பாத்துருக்கீங்களா? நல்லா பார்த்து சொல்லுங்க. போனா இவரு யா இந்த மாதிரி படம் எடுத்தா ஒரு சஸ்பென்ஸா வச்சா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவன் தான் கொலைகாரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோக்கு தெரியாம சுத்திட்டு இருந்தானா நம்ம பாக்குறது டிவி சீரியலா இல்ல சினிமாவா நமக்கே காண்டாகுது. இதுல வந்து ஒரு சீன் இருக்கும். படத்துல வந்து ஏகப்பட்ட வில்லன் இருப்பானுங்க. பொதுவாக மேனஸ் என்ன பண்ணுவாங்க, பாஸ் ஒரு குட் நியூஸ், பாஸ் ஒரு பேட் நியூஸ் அப்படின்னா துப்பாக்கில சொல்லிட்டு பேட் நியூஸ் அப்படின்வாங்க. அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஜாலியா இருக்கும். பட் இந்த வில்லன் என்ன பண்ணாரு அப்படின்னா kneel down and come forward. வந்தவன் கையை கட்டி நிப்பான்னு பார்த்தா வில்லன் காலுக்கிட்ட முட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கியா, இன்னும் ஏதோ தப்பா போகுதுன்னு நினைச்சேன். பார்த்தா அடுத்த சட்டை பாத்தீங்கன்னா வில்லன் கண் எடுத்து வாயில வச்சுட்டா. சிதறமா தப்பா போகுதே. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல கேட்டர், அந்த கண்ணு இல்லையா இந்த கண்ணு. பொதுவாக மலையாள படம் பார்க்குற ஃபேன்ஸ் வந்து ஒரு குற்றம் சொல்லிப்பாங்க, சும்மா பிஜிஎம் போட்டு நடக்க வைக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்ட்டு. தெலுங்கு படம் தமிழ் படம்லாம் கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் ஒரு மாசா அப்படின்ட்டு. பட் ஊரை ஃபுல்லாக கலாச்சி போட்டு இவங்களே இந்த வேலையை இந்த படத்தில் வச்சிருக்காங்க. சும்மா நடக்கிறாங்க ஒரு பிஜிஎம், ஐயா சும்மா இது பண்றாங்க ஒரு பிஜிஎம். விடு அது பில்டப்ன்ற பேர்ல என்னமோ பண்ணிருக்குது.
இப்போ தம்பிக்காரன் கொண்டு போட்டாங்க, அண்ணங்காரன் என்ன பண்ணோம், யாரு கொண்டான்னு கண்டுபிடிக்கணும். பக்கத்துல இவனை வச்சுக்கிட்டு இருப்பானா யாருன்னு தெரியாது. ஹீரோவோட அண்ணன் பேர் தான் ஜார்ஜ். ஜார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஆளு, அப்படி இப்படி முட்டை கொடுத்துட்டு இருப்பானுங்க. படம் ஸ்டார்டிங்ல இருந்து தலைவன் வந்து அண்ணன் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அண்ணன் பிசினஸ் அதில் வந்து இவெல்லாம் சேர்ந்து கட்ட கட்டுருவானுங்க. நம்ம அடிச்சு வச்சுக்கலாம், நம்ம எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு வச்சுக்கலாம், கண்டுக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், உனக்கு பாதி தர அப்படின்ட்டு உள்ள வந்து பிளான் பண்ணியிருப்பான். உண்மையிலே ஜார்ஜ் வந்து அப்படி இப்படின்ட்டு பில்டப் பண்ணி ஸ்லோ மோஷன் நடக்கலாம் வச்சு அவன் பெரிய ஆள் போல, திண்டுக்கல் சகாயம் போல, அவன் பயங்கரமான ஆளு போல. நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பை, பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன் நான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வில்லன் கூட இல்ல, வில்லனை கிழக்கிற சப்ப ஆளு. அவன் என்ன பண்ண அசால்ட்டா வருவான், கத்தி எடுத்து ஒரே குத்திடுவான். குத்தி புட்டு அசால்ட்டா ஓடி போடுவான். கடைசியில ஜார்ஜ் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா கேபிள் டிவி ஆபரேட்டரா வேலை செஞ்ச ஜார்ஜ் குட்டியே வந்து அசால்ட்டா வேலை பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய டானா இருந்து ஒரு அணையும் கெட்டலையே நீ. இவன் டம்மி தான் போல் இருக்கு. சரி அண்ணனுக்கு நடக்குது, தம்பிகளை அப்பயே காப்பாத்திரான் பார்த்தா தம்பிக்காரன் ஓரமா உட்காந்து மிச்சம் நின்றுட்டு இருப்பான். ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். இன்ட்ரோல் பிளாக்லேயே வந்து ஹீரோ வில்லன் கண்டுபிடிச்சிருவான். வில்லனுக்கு வந்து இதுதான் சரியான நேரம்ட்டு ஹீரோ வந்து ஏதோ ஒரு காட்டு போய் கூட்டின்னு போயிட்டு பாஸ் கூட்டு போயிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை இருக்குது. அதில் பின்னாடி சொல்கிறேன். கூட்டு போயிட்டு ஹீரோ வெட்டுவானுங்கன்னு பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டை கையை வெட்டுறானுங்க. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்மளுக்குறான் அவன். கையில் கட்டாயம் காலில் கட்டாங்க இருக்கிறது வாய் தான். இவன் ஆடியன்ஸ் கழுத்து அத்துவிட்டோம் கூட காதாத்துட்டு திடீர்னு வெள்ளம் காதை வச்சு பிடிச்சி போறே கட்சி விட்டுருவாரு. ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா? இதே தானே புஷ்பா 2 வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே ஆட்டையை போட்டுருக்காங்க, ஏதோ பார்த்துருக்காங்க. பார்த்து போட்டு ஒரே சரி ஆளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல தலைவன் அட்லி எடுத்தான், அப்புறம் வந்து புஷ்பா 2 எடுத்தாங்க, இப்போ இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. பட் விதை நருட்டோ போட்டுது. அதுக்கு முன்னாடி சீன் தெரியல, எதை கண்டுபிடிப்பாங்க ட்விட்டர்ல பாத்துக்கிறப்போ. வெறும் வாயை வைத்து அத்தனை பேர் காலி பண்ணி அச்சு போட்டுருவாரு. அச்சு போட்டு அந்த ஒரு கை இல்லாத ஒருத்தன் அவன் ஆல்ரெடி கை கட்டுப்பட்டு புண்பட்டு கிடக்குறான். தப்பிச்சா மட்டும் போதுட்டு காலையில உட்காந்துக்கிட்டு இருப்பான். அதாவது இருவரை கேள்வி கேட்பான் பாருங்க. உனக்கு ரொம்ப வலிக்குதாடா? அந்த வழியா தான் போத்து, இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஏண்டா அவன் கை வெட்டுப்பட்டு காத்துக்கிட்டு இருக்கா, வலிக்காம நட ஆகும். இதெல்லாம் ஒரு கேள்வியாடா. அப்புறம் தலைவன் ரொம்ப எடுத்துக்கிட்டு வளர்க்குற அடியாலாம் வந்து ஜங்கு வெட்டிக்கிட்டு இருப்பாரு. இந்த ஹரி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்கும். எல்லாரும் பெட்ரோல் எடுத்து வச்சு வாங்கி வச்சிருவாங்க போல. வாங்கி வச்சுட்டு எல்லாம் காரு சருன்னு போனோம், அதெல்லாம் பெட்ரோல் வேணும் லாரி வச்சிருவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டேங்கன்னா ஒரு எல்லாரும் ஃபேக் பெட் வாங்கி வச்சிட்டாங்க போல. சும்மா மூஞ்சில ஊத்து, காலில் ஊத்து, கையில ஊத்துட்டு படம் ஃபுல்லாக ரத்த கதையா கிடக்குது. நானும் படம் எடுக்கிறேன் பாருன்ட்டு இந்த ஆர்டிபிஷியல் பிளட் ஒரு 4 லாரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாக்டர் வந்து அட்லியோட அசிஸ்டண்டா இருந்திருப்பாரோ அப்படின்ட்டு நான் சொல்ல ப்ளூ சட்டை சொல்லியிருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி நூறு இருக்கிறது. இன்டர் பிளாக்லேயே வந்து வில்லனை கண்டுபிடிச்சாங்க, வில்லனை அடிச்சு போட்டுருவாங்க. வில்லனை ஹீரோ கொல்ல போற நேரத்துல திடீர்னு போன் எடுத்து நிட்டுவான். வில்ல காமிச்ச உடனே உங்க தம்பியோட உசுறு வேணும்னா என்ன விட்டுரு அப்படின்னுவான். ஏய் இது ஜெயிலர் தான், இது என்னடா ஜெயிலர் படத்தை எடுத்து உள்ள வச்சிருக்கீங்க, அது ஃபேக். ஜெயலலிதா மாதிரி அவன் ஒரு கதை சொல்ல ஹீரோ வந்து அதை விட்டு போயிடுவார் அங்கேயே. உண்மையே வந்து படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படி இப்படி போனாலும் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ ஓகே. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிஞ்சு போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் கதை இருக்கணுன்ற பேர்ல கரும கொடுலாம் போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்க்கவே சகிக்க மாட்டேங்குது. இங்க தான் வந்து வில்லன் டீலிங் பேசியிருப்பான். நாடா புது படம் எடுத்தா தானே நீங்க இப்ப வந்து புது காப்பி அடிச்சுன்னு சொல்லுவீங்க, நாங்க பழைய படத்துல காப்பி அடிக்கிறோம்டா அப்படின்ட்டு. ஆதி காலத்து நம்பிய காலத்து கதை இருக்கும் தெரியுமா. வில்லன் வந்து ஹீரோட ஃபேமிலியோட கட்டி வச்சுக்கிட்டு காய்ச்சி கூடு காய்ச்சி கேட்பான் தெரியுமா. அதே சீனத்தை அப்படியே செகண்ட் ஹாஃப்ல என்னன்னா விக்டர் தான் தம்பியோட லவ்வரோட குழந்தை கல்யாணம் குழந்தை மட்டும் ஆயிடுச்சு. அதான் அப்படிதான் இந்த குழந்தைய வந்து காப்பாற்றணும், அதுதான் இலக்கு அப்படின்ட்டு ஹீரோ வந்து இலக்கோட இருப்பாரு. இதுக்கெல்லாம் உண்மைதான் சொல்லுவாங்க. ஹீரோ வந்து ரஜமான தம்பி இல்லைங்க, அவன் தத்து பையங்க, எல்லா பணத்தையும் வந்து கொடுத்துடக்கூடாதீங்க அப்படின்ட்டு எல்லாம் சண்டை போட்டுருப்பீங்க வீட்டில். இதை நோட் பண்ணிங்க, நான் பின்னாடி சொல்றேன். இது காரம் இருக்குது, எல்லா காட்சியும் கொண்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஆண்டே தான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டில். எல்லா காட்சியும் கொடுத்துட்டா என்ன பண்றது. ஹீரோ வந்து ஒரு தத்துப்பிள்ளை தான் ஹீரோ. அதனால ஹீரோவை மனசை நோக்கடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. தத்து பையன் தான்டா, இந்த வீட்டுக்காரன் இல்லடா நீ அவன் நோக்கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க, பின்னாடி சொல்றேன். இது ஒரு பிளான் ஒன்று இருக்குது. அப்ப ஹீரோ ஒன்று சொல்லுவாரு, நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது செயல்பட்டா வெளியாலோ உள்ளாலோ சும்மா இருக்க கூடாது அப்படின்னு ஹீரோ வார்த்தை ஒன்று விட்டுருப்பான். இதுதான் வந்து முக்கியமான குறியீடு, நோட் பண்ணிங்க. அப்பதான் அண்ணன் சொல்லுவான், ஆனா வந்து இருக்குப்பா எல்லாம் கோல்டும் எதுக்குப்பா கொடுத்துடலாம்ப்பா, அது பண்ணோம்னு கூட்டிக்கணும்ப்பா, அந்த குழந்தை நம்ம வீட்டு குழந்தை தானேப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆல்ரெடி குடும்ப
குடும்பத்துல சொத்தை பிரிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லா சொத்தையும் கூட கொடுத்து விட்டுட்டா அப்புறம் எங்க சொத்தை பிரிக்கிறது? வீட்டுக்கு ஓட்ட தான் பிரிக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் ஆட்டே போட்டாச்சு. இப்போ படம் அனிமல் படம் மாதிரியும் தேவைப்படுது. அனிமல் வந்து கொஞ்சம் சீன் உங்களுக்கு உருவி இருக்கும். எப்படி அனிமல்ல எப்படி அந்த ஹீரோ தான் வந்து குடும்பத்துக்காக வந்து உழைச்சிக்கிட்டு இருப்பாரு, குடும்பம் தான் முக்கியம்ட்டு. பட் குடும்பத்தில் அப்பா என்ன பண்ணுவான், காட்சி தான் முக்கியம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த படம் வரும், நான் பிசினஸ் இருந்துட்டேன் பட் நீ தான் வந்து குடும்பத்தை பார்த்தேன்ட்டு அனிமல் படத்துல வரும். அந்த சீன் அப்படியே உருவி இதுல வச்சிருப்பாங்க. என்ன அப்பா இல்லை அண்ணன், அவ்வளோதான் வித்தியாசம். என்ன அந்த பிளாட் மட்டும் வச்சா மட்டும் பத்தாது, ஏதாவது சீனி வைக்கணும் அப்படின்ட்டு அனிமல் படத்துல இன்டர்வியூஸ் வரும் தெரியுமா, அந்த மாதிரி சீனை எடுத்து அப்படியே உள்ள வச்சிருப்பாங்க. அந்த 1 வயசு சண்டை சண்டை அனிமல்ல கூட மிஸ்ஸிங் வயசு சொல்லுவான், கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கும். இதுல ஒரே ஆளு இவரு மட்டும்தான் எல்லாரையும் போட்டு பழந்துகிட்டு இருப்பாரு. அடியாளுக்கு அத்தனை பேர் இருப்பானுங்க, ஆனா இவரை பார்த்து பேருந்து ஓடிட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு அத்தனை பேர் அடிக்கடா அவட ஏடா பயந்து ஓடுறீங்க, ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் வில்லன் டீலிங் பேசிருப்பான், நீ ஏமாத்த முடியாது, நீ மரியாதையா வந்து காய்ச்சி கொடுத்துட்டு வந்து கூட்டிக்கிட்டு போ அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்பதான் டீலிங் பேசும்போது ஹீரோ வந்து பெட்டியோட எடுத்துக்கிட்டு வருவான், பெட்டிக்கு வந்து கொடுத்துருவான். வில்லன் ஆசையோட காத்துக்கிட்டு இருப்பான், ஆஹா காசு வந்துருச்சு அப்படின்ட்டு. திறந்து பார்த்தா தெரியும் பெட்டிக்குள்ள இருந்து பணம் இல்ல பணம் அப்படின்ட்டு. கண்ணந்தொண்டமா வெட்டி வெட்டி கூறு போட்டு கறிக்கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துட்டேன். கையை வெட்டி கரியாக்கி அதை பெட்டில வந்திருப்பான் ஹீரோ. அதோட இல்லைங்க, ஒரு அந்த சீன் வரும், வில்லனை மீட் பண்ண போயிருப்பாங்க. வில்லன் சொல்லுவான், இதெல்லாம் ஜல்சா பண்ற இடம் பொண்ணுங்களோட, இதெல்லாம் வரக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதையும் மீறி வந்துட்டீங்க, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். பாஸ் எனக்கு புரியலையா? என் கையால யாரோட உணர்வு வேணாலும் தூண்டி விட முடியும். தலைவரே தப்பா எடுத்துக்காதீங்க பாரு, படத்துல அப்படிதான் இருக்குது, யாரும் தப்பா சொல்ல, பல பேர் ட்ரிகர் ஆறீங்க, நிஜமா அப்படிதான் படத்துல இருக்குது. அப்பயே சந்தேகப்பட்டேன் முட்டி போட்டு கண்ணில் வாழை வைக்கும் போது. இங்கதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தை டைரக்டர் எந்தெந்த டிவிடெல்லாம் வாங்கி போய் படத்திருக்காருன்றது நமக்கு தெரிய வருகிறது. குறிப்பா சொல்லலாம் சாப்பிட்றதுல என்ன நடக்கும், ஒரு ஆளை கட்டி வச்சிருப்பாங்க, அவங்கள வந்து மீட்க முடியாத அளவுக்கு ஒரு பசில் கட்டி வச்சிருப்பாங்க வில்லன் இல்லையா, அதை வந்து இங்க வில்லனுக்கு பண்ணி வச்சிருக்கானுங்க. மேல பார்த்தா ஆசிடு, முன்னாடி பார்த்தா கன்னு, அடியில பார்த்தா பாம்பு. இந்த மாதிரி ஏகப்பட்டது கட்டி வச்சிருந்து போயிருப்பாரு ஹீரோ. இதுல வந்து வில்லனையும் போட்டு தள்ளிடுவாங்க. உண்மையிலே சொல்லுங்க, வில்லனோட அப்பனா போட்டு தள்ளியாச்சு, வில்லன் என்ன பண்ணுவான், அடுத்து பழிவாங்க தான் வருவான்றது ஊருக்கே தெரியும். அதானே உலக வழக்கம். ஆனா இந்த மாட்டு மூல பிரதர்ஸுக்கு அது தெரியவே இல்லை. இவன் டம்மி தான் போட்டிருக்கு. அங்கதான் காட்டுறாங்க ஒரு புது வில்லோட என்ட்ரிய. அது வேற யாரும் இல்ல, நம்ம வேதான வில்லன் தான். சொன்னேன்ல, அவன் ஓடி ஒளிர ஆள் இல்ல, தேடி அடிக்கிற ஆளு. தொண்டையில் கிச் கிச் விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச் கிச்ச போக்குங்க. விவேகத்தில் வர மாதிரி வந்து பெரிய ஒரு ஃப்ளைட்டு, பெரிய ஹெலிகாப்டர், அதுக்குள்ள 4 புட்டுங்க அவங்க நடுவில் உட்காந்துக்கிட்டு இருப்பான் அடியாளுங்களோட பார்த்தா அவன் தான் கறிகடல கறி வெட்டாம வந்துக்கிட்டு இருப்பான். பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். பாஸ் பட்ஜெட் இல்லையா? அங்கதான் என்ன பண்ணுவான், வில்லன் வந்து ஹீரோ குத்த சுருக்கத்தை காட்டுவான். அதுக்குள்ள இருந்தது வில்லனுடைய கறி, வில்லனோட கை. இவன் கறி வெட்டின்னு இருக்கான், இங்க இருந்து கையை கொடுக்குறானே, கையை கொத்துக்கறி போட போறான்னு நினைச்சேன். அந்த கறியுமா வாங்குறாங்க? நம்ம நினைச்சிருப்போம் எல்லாரும் தலையாத மாட்டுக்கறி வெட்டுக்காக நினைச்சிருப்போம். பட் அங்கதான் ட்விஸ்ட், அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். தலையை வெட்டுறது மாட்டுக்கறி இல்ல, அவன் 6 பத்து எடுத்து பரிசு கறி தான். இப்ப என்ன ஆகும், செத்துப்பாங்களா விக்டரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரசவம் ஆகும். ஓகே, பிரசவம் வெளியே பார்க்க முடியாது, வீட்டுக்குள்ளே பார்த்தலான்ட்டு பெரிய அண்ணன் பிளான் போட்டிருப்பான். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். வெளியே எங்கேயாவது கூட்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டல பார்த்துருந்தா கூட 4 பேர் போலீஸ்காரன் ஃபோன் பண்ணியிருந்திருப்பான், இந்த தற்கொலை வீட்லயே பிரசவம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான போட்டு வீட்லயே வந்து தங்க வச்சிருந்திருக்கோம். படிக்காத தற்கொலை பேல என் கேள்வி என்ன, சாதாரண ஒரு லோக்கல் ரவுடி கூட சப்போர்ட் ஆளுங்க இருப்பானுங்க, ஏன் ரீல்ஸ் பண்ணிருப்பாங்களா கத்தி வச்சுக்கிட்டு, அவனுங்களுக்கே கேங் 4 பேர் இருப்பானுங்க. இன்னும் அண்ணன் மறிக்கிறீ நீ, அவனுதான் இவரு இவ்வளவு பெரிய டானா டான்னு சொல்லுவானுங்க. இவ்வளவு பெரிய டானா கோல்டு பிசினஸ் பண்றாராமா, பெரிய பணக்காரராமா. ஆனா வீட்டை சுத்தி 4 அடையாளோட இருக்க மாட்டானுங்க. அப்பனா அடியாள் இல்ல, அப்பனா டான். நீ இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒரு டான் ரவுடினா கண்டிப்பா அடியாளுங்க இருப்பானுங்க, பெரிய ஆள் பணம் இருக்கும். இங்க பார்த்தனா ஒருத்தமே இல்ல, இவன் அண்ணனும் தம்பியும் தான், வரவெல்லாம் போடுதாலும் டான் பண்ணிட்டு இருப்பாங்க, உள்ள வரவெல்லாம் அட்டாக் பண்ணோம் அப்படின்ட்டு பேச்சு கூட அடியாலும் ஒருத்தவங்களும் இருக்க மாட்டான். அப்பன்னா ரவுடி நீ கேட்க மாட்டான். வீட்டுல பிரசவம் பார்க்கும் போது வில்லனுக்கு உள்ள பூந்துருவானுங்க. சத்தியமா எனக்கு கடுப்பானதுங்கன்னா இந்த ஒரு சீன்ல தான். இவ்வளவு நேரம் கூட ஏதோ கலாச்சார படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த சீனுக்கு அப்புறம் தான் இது டேரக்டர் எவன்டா லூஸ் பாயிண்டா அது அப்படின்ட்டு அவ்வளோ கடுப்பாராம ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் சீன் தான். ஏன் சார் என்னதான் வந்து ஒரு வயலன்ஸ் படம் எடுக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆக்ஷன் வயலன் மூவினா வில்லனை அட்டாக் பண்றது, வில்லனை கொலை பண்றது, வில்லனை கழுத்து இருக்கிறது, என்னமே என்ன வேணா நடக்கலாம், இது பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ஹை பட்ஜெட் மூவிஸ்ல வயலன்ஸ் சீன்ஸ் இருந்திருக்கு. சாதாரணமான படங்களே பார்த்தீங்க அப்படின்னா கையை வெட்டுறது, காலை வெட்டுறது,
காட்டுறது மாதிரி வயலன்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. பட் அந்த வயலன்ஸ்லாம் வந்து ஹீரோ வர்சஸ் வில்லனோட அடியாளுங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கு வந்து வெட்டுறாவன குத்துறாவன அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர அது ஒரு வயலன்ஸாவோ அது கெடுதலாவோ நமக்கு அவ்வளவா தெரியாது, டிஸ்டர்பிங்காக இருக்காது. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ பேரே வீர சூரன்வானுங்க. வீர வீட்டுக்குள்ள வந்து வில்லனுங்க வந்துட்டு விழுகிற எல்லா குடும்பமே கொலை பண்ணிடுவாங்க. குழந்தைங்க, லேடிஸு, அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பா சத்தியமாக செம்ம காண்டாயிருச்சு இந்த படம் பார்க்கும்போது. என்ன சொல்றது, என்ன நான் எல்லாமே ஜாலியாக தான் பார்ப்பேன். இதை பார்க்கும்போது செம்ம கடுப்பாயிருச்சு. என்னதான் ஒரு வயலன்ஸ் பண்ணாலும் குழந்தைங்களை ஒயண்டா கொலை பண்ற மாதிரி காட்டணுமா அப்படின்ற என்னோட கேள்வி. அதை சொல்றதுக்கு எனக்கு விருப்பா இருக்கு. பையனை சில்ற தலையை வச்சு கொள்வாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கடுப்பாயிருச்சு. டேய் என்னடா எடுத்து வச்சிருக்க அப்படின்ட்டு. அதை ஏதாவது போற காமிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அதை இவ்வளோ லேசியா காட்டணுமா அப்படின்றதான் என்னோட கேள்வி. இதுல வரைக்கும் டேக்லைன் வேற, குழந்தைகள் லேடிஸுகளுக்கு வந்து வயலன்ஸ் வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்ட்டு. அது எடுக்கும் போது தெரியல அவனுக்கு. எல்லாரும் இந்த படத்துக்கு வந்திருக்கேன். பத்தாவதுக்கு எது சொல்றது, ஒரு சீன்ல ஒரு பிரெக்னன்ட் உமன் டெலிவரி டைம்ல வந்து வில்லன் வைத்த சொல்றது கிழிச்சு குழந்தைய உருவி அவ்வளோ ப்ரூட்டலா, அது சொல்றது எத்தனை பேருக்கு இதுவாகும் தெரியல, இவ்வளோ ப்ரூட்டலா ஒரு சீன் விற்கணுமா அப்படின்றதான் என்னோட கேள்வி. கொதிக்குது அப்படியே. ஏன் சொல்றேன்னா, நான் பத்திரிகையில் வேலை பார்த்த காலத்திலேயே இந்த மாதிரி இப்போ சைக்கோ பத்தி நான் நியூஸ் வந்திருக்கு. நீ டிவியில் பார்க்குறல அதெல்லாம் சென்சார் பண்ணுது, அன்சென்சார் நான் வேலை செய்யும்போது நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் இந்த மாதிரி பண்ண சில ஆளுங்க இருக்காங்க தெரியுமா, பண்ண தாய்லிங்க கெட்ட வரது சாட்சி வச்சுக்க. இவங்க இருக்கானுங்கல்ல சில்ட்ரன்ஸுக்கு எதிராக பண்ற தற்கொலைக்கானுங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து கேட்ட இது பண்ணா இந்த மாதிரி படம் பார்த்தேன், இந்த மாதிரி பண்ண தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. நான் போய் சொல்ல, நான் மீல ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். நீ அன்சென்சார் நீ பார்த்துருப்பேன், சென்சார் பண்ணாத விஷயம் நான் பார்த்துருக்கேன். அது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்துச்சுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி படம் எடுத்தா இதை பார்த்து சைக்கோ தற்கொலைக்கு ஏதாவது பண்ண மாட்டாங்கன்னு நிச்சயம் இருக்குது. சொல்றேன், எல்லாமே காசு தான், சினிமா காசு சம்பாதிக்கிறது தான். ஓகேவா, இப்படி கேவலமா காய்ச்சி காசு சம்பாதிக்கணுன்ற அவசியம் அவனுக்குமே கிடையாது. இவன் தான் தெலுங்கு படம் பார்த்துருக்கேன், இந்த அளவுக்கு கேவலமா அந்த படம் நான் பார்த்தே இல்லை. அவ்வளோ கடு சமகாண்டாவது எனக்கு சத்தியமா. இவங்கள சென்சார் போர்டு எப்படி இதை அலோவ் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயம் வைக்கிறதுக்கு சென்சார் போர்டு அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க தான் கேள்வி கேட்குறேன். என்ன ஏன் கொடுத்தாலுமே இந்த மாதிரி சில கட் பண்ணி தூக்கிருக்கணும். ஒரு பேட் வேர்ட் படம் கட் பண்ணி தூக்க சொல்ற ஒரு சென்சார் போர்டு இந்த மாதிரி ஒரு சீன் வைக்கும் போது ஏன் தூக்காமல் இருக்காங்கன்னு தெரியவே இல்லை. இந்த விஷயத்த லோக்கி என்ன சொல்லியிருப்பாரு, நார்மலாக பேசுகிற விஷயத்தே வந்து இது கட் பண்ண சொல்றாங்க, சிட் பண்றாங்க அப்படின்ட்டு. இது நார்மலாக இந்த பேச வேர்ட்ஸ் நீங்க கட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எதிராக காட்டப்பட்ட காட்சிகளும் லேடிஸ்க்கு எதிராக காட்டப்பட்ட காட்சிகளையும் இது ஏன் கட் பண்ணி காட்டல அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி இந்த படம் தேட்டரில் கட் பண்ணாங்களா இல்லை ஓட்டியில் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஓட்டில வந்து கட் பண்ணா செய்யணும், இவ்வளவு வயலன்ஸா காட்டவே கூடாது. முதல்ல இது என்ன கொடுமைனா, பிறந்த குழந்தை இருக்கும், அந்த குழந்தை உடனே அந்த குழந்தை புடிங்கி எடுத்துட்டு போயிடுவான். இல்லை எடுத்துட்டு போயிட்டு ஆசிட்ல கொண்டு போய் போடுற மாதிரி சீன்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து செம்ம கடுப்பாயிருச்சு. டேய் சைக்கோ தற்கொலை என்னடா கிறுக்குதியுமே படத்து வச்சிருக்க லூசு பயிலே அப்படின்ற மாதிரி அவ்வளோ வெறுப்பாயிருச்சு. சாரி ஃபார் த பேட் வேர்ட், எனக்கு அவ்வளோ டென்ஷன். அதுதான் அந்த ஸ்டோரி போகிறது மெயின் காரணமே. இதுக்கும் முட்டு கொடுப்பாங்க தற்கொலை பயிலுங்க. நான் அப்படியே சொல்லணேன், எனக்கு கேரளா படங்கள் மேல வெறுப்புலாம் இல்லை. எனக்கு பிரச்சனை இந்த ஒரு படம் தான். எவ்வளோ படம் நான் ஓட்டோன்ட்டு இருந்து வேணான்னு விட்ட படம் நிறைய இருக்கு. உதாரணம் சொன்னா கிங் ஆஃப் போதா மாதிரி படம்லாம் சொல்றேன். நிறைய பேர் கேட்டுட்டு படம் போடுங்க அப்படின்ட்டு. எனக்கு அவ்வளோ பெரிய தப்பா தெரியல, இதுக்குன்னு விட்டுருக்கேன். பட் இந்த படத்தை ஓட்டல நான் இந்த ஷோ ஆரம்பிச்சதுக்கே ஒரு இது இருக்காதுன்னு தோணுச்சு. அதுதான் வந்தது. இப்பவே சொல்றேன், எனக்கு கேரளா படங்கள் மேலாம் குறை இது கிடையாது. இந்த படத்துக்கு மேலாம் எனக்கு வெறுப்பு. உடனே முட்டு தூக்குது வராதிங்க. நான் பார்த்தேன் இந்த படத்தை ரிவ்யூ சொன்ன கீழே கமெண்ட் அடிச்சிருக்கேன். அந்த கமெண்ட் ஒன்று இருக்கு, இதே படத்தை மட்டும் ஹாலிவுட்ல பட்டி இருந்தா இப்பதான் ஆகும்னு பாராட்டி இருப்பாங்க. ஹாலிவுட் படமே கூட படம் இருக்குது. அந்த படத்தையே திட்டுற குரூப் ஹாலிவுட்ல இருக்காங்க. படம் வந்து அனைத்து வயலன்ஸ் எதுக்கு இதுமே பண்ணோன்ட்டு அங்க திட்டுறாங்க எதுக்குறாங்க. உங்களாமே ஆளுங்க தான் இந்த மாதிரி படத்தை பாடி சுத்தி நிக்கிறீங்க. கேரளா படம் அப்படின்றனாலே சப்போர்ட் பண்ணணும் அவசியம் எந்த அவசியமே கிடையாது. நல்ல படத்தை பாராட்டலாம், மொக்க படத்தை திட்டுங்க, இதுக்கு முட்டு கொடுக்காதீங்க. அதான் என் பதில், அதான் இது எல்லாமே. அதான் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிறக்காத ஒரு குழந்தைய காப்பாற்ற தான் கண்டென்ட். பட் பிறக்காத ஒரு குழந்தைய காப்பாற்றுன்ற பேரில் ஆல்ரெடி பிறந்த குழந்தைங்க, அண்ணனுங்க, தம்பிங்க, அவங்க மொத்த பேரையும் பலி குத்துட்டு இருப்பாங்க இந்த படத்தில். நீ மனுஷனே இல்லை தெரியுமா, இருக்கிறது ஒரே வில்லன் தான். அவனை போட்டதுல இருந்தா படம் முடிஞ்சிருக்கும். பட் தற்கொலை அண்ணன் தம்பி சேர்ந்துக்கிட்டு அப்பனை மட்டும் போட்டு தள்ளி போட்டு அவன் தம்பியை கொலை பண்ணா மெயின் விட்டுருவானுங்க கம்முன்னு. இந்த அளவுக்கு இருக்க இருப்பானா? நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி ஓகே, ஹீரோவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று இருக்கும், அது சொல்லும் இனிமே ஃபாலோ பண்ணி வராது, நான் பாட்டுக்குன்னு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கும். அவன் பாட்டு மூடி இருந்தாலே கம்மா கூட இருந்திருக்கும். இல்ல நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு சத்தியம் பண்ண கூட்டு வந்து காலி பண்ணிருப்பாரு ஹீரோ. என்னடா செத்துட்டான், அவனே எங்க செத்தான், நீதான் சத்தியம் பண்ணி சாவடி. குடும்பத்தோட மொத்த பேரையும் இவனுக்கு போட்டு தள்ளுவானுங்க. ஹீரோ பண்ண உசோட இருப்பாரு. இல்ல குடும்பத்தை காலி பண்ணிட்டீங்க, நான் திரும்பி வரேன் அப்படின்ட்டு ஜான்விக்மே ட்ரெஸ் போட்டு ஜான்விக்மே சண்டை போட்டு இருப்பாரு ஹீரோ. அப்படியே ஜான்விக் சாண்டை போல வச்சிட்டாங்க. ஏடா ஒவ்வொரு ஃபைட் சீனும் ஒவ்வொரு படத்துல கடை வாங்கி வச்சிருக்கீங்க, சொந்த பார்த்து யோசிக்க மாட்டீங்களா? காம்படிஷன் நம்மளை அடிச்சுக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலதே.
எனக்கு என்னன்னா இங்க வந்து ஹீரோட வேலை பிளான் போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். யார் சொல்றடா முதல்ல சொல்லியிருப்பாங்க இல்ல வந்து இவன் நம்ம வீட்டு பையன் இல்ல இவன் சொத்து காய்ச்சி கொடுக்க கூடாது, சொத்துல நம்ம தான் வச்சுக்கணும், அவனுக்கு கொடுக்க கூடாது சொல்லுவாங்க தெரியுமா. அதுக்காக பிளான் பண்ணிருப்பானோன்னு ஒரு டவுட். ஏடா இவனுங்க இருந்தா வேணா சொத்துக்கு இது பண்றவனுங்க, ஆனா மொத்த பேரும் காலி. இவங்க குழந்தைங்க இருந்துச்சுன்னா குழந்தைய சொத்து கேட்கும், ஆனா அதுங்களும் காலி. இப்போ வந்து சொத்து கேட்க யாருமே இல்ல, இவன் ஒரே ஆள் தான். I am the only one, super one. மொத்த சொத்தியம் வந்து இவன் சுட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருப்பா இந்த மார்க்கம். சாரி, மானங்கட்ட மார்க்கம். பொதுவாக ஒரு படம்னா ஒரு படத்தில் ஒரு கான்செப்ட் இருக்கும். ஏதாவது ஒருத்தர் இறந்துருவாங்க, இது இறந்ததுக்கப்புறம் யாரையுமே இறக்கக்கூடாது அப்படிங்கிற கஷ்டப்பட்டு போடுவார். இது கம்பேர் பண்ணால் அனிமல் படம் எவ்வளோ மேல். கடைசியில் அனிமல் படத்தை என் வாய் நல்லா படம் சொல்ல வச்சுங்களா. அனிமல் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஃபேமிலியாக கஷ்டப்படுவார், அப்பாவோட சுட்டுருவாங்க, அது பேருக்கு அப்பாவுக்கு தான் ஆகக்கூடாதுன்ட்டு கஷ்டப்பட்டு போராடுவார், ஜெயிச்சிருவாரு, நல்லா இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோனை காப்பாற்றவே சத்தியம் பண்ணிருப்பான், அதையும் காப்பாற்றல. அண்ணன் குடும்பத்தை காப்பாற்றே சத்தியம் பண்ணியிருப்பான், அதையும் காப்பாற்றல. கடைசியில் அண்ணனையும் காப்பாற்றல, எவனையுமே காப்பாற்றல, பேர் மட்டும் மார்க்கம். கடைசியில முடிக்கும் போது வந்து மார்க்கம் அப்படிப்பட்ட பாட்டு போட்டு 3D அனிமேஷன்ல படத்தை முடிக்கிறானுங்க. அது பார்க்கும்போது செம கடுப்பு தான் வருது. உண்மையே இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து சில படத்துல காட்டுவாங்க தெரியுமா, ஒரு டார்ச்சர் கொடுக்கறதுக்கு கட்டி போட்டு ஒரு ரொம்ப கொடூரமான விஷுவல்ஸ் எல்லாம் காட்டி டார்ச்சர் பண்ணுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி டார்ச்சர் அனுபவிச்சு தான் வந்து அந்த படம் பார்க்கும்போது ஏப்பா ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி கொள்ற? இந்த என்னடா ஓடுது நிறுத்துடா கருப்பத்தை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த படம் பார்க்க முடியுது. இதே மாதிரி பார்த்தோன்னா இந்த படத்துக்கு ஏகப்பட்ட பேர் தமிழில் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அது கீழே ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு வந்து படம் பார்க்கவே தெரியல, இது வந்து இந்த மாதிரி படம், இதே வேற ஊர்ல இருந்து தான் இங்கே ஆகணும் பாராட்டிருப்பீங்க, இந்த படத்தில் பாருங்க ஒரு ஐட்டம் டான்ஸ் இல்லை, ஹீரோ இது இல்லை அது இல்லை, அதுதான் உங்களுக்கு வந்து பிடிக்கல, தமிழ் ஆடியன்ஸுக்குலாம் வந்து பிடிக்காது அப்படின்னு இருப்பீங்க. கரெக்டு தான். படத்தில் ஐட்டம் டான்ஸ் இல்லை, சென்டிமெண்ட் இல்லை, படத்தில் கதை இல்லை, படத்தில் லாஜிக் இல்லை, படத்தில் ஹீரோக்கு மூளை இல்லை, எடுத்து டைரக்டருக்கு மூளை அறிவு கிடையாது. இப்போ அதெல்லாம் தமிழ் அடிச்சு பிடிக்கல. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். கடுப்புல இருக்கேன். ஆனா சமகாண்டில் இருக்கானு. இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். இந்த படத்தை முட்டு கொடுத்துட்டு கீழே போய் வருவானுங்க, அவங்கள நீங்க பார்த்துங்க. இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். உங்க மென்டலத்தை காப்பாத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இருக்கேன். அதுக்காக லைக் பண்ணிட்டு போங்க. ஓகே ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ போடணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே எந்த படத்தை ஓட்டலாம்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.